பிரியாணிக்கு பொருத்தமான கிட்ஸுக்கு ஃபேவரட், நம்மளுக்கு ஃபேவரட் லெக் பீஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. குழந்தைகள்லாம் என்ன தெரியுங்க பண்ணாங்க, பேரம் பேத்திக்கலாம், அப்ப எனக்கு லெக் பீஸ் வேணுமா, நீங்க செஞ்சு தரீங்களா கடையில வாங்கி தரீங்களான்னு கேட்டேன். நானே செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாருங்க லெக் பீஸ் வாங்கிட்டு 13 பீஸ் நல்லா கிளீன் பண்ணி நான் பாருங்க இப்படி அறுத்து வச்சிருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப்பு, 3 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீள நீளமா அறுத்து விதை எடுத்துக்கோங்க, 2 முட்டை, அளவான நைஸ் உப்பு, ஃபுட் கலர் நல்லா கலந்துக்கோங்க. ஒருத்தர் கரண்டில எல்லாம் கலக்குவாங்க, அது எனக்கு பிடிக்கல, எனக்கு கையில கலக்கிற டேஸ்ட் தான் பிடிக்கும். பாருங்க நல்லா கலக்கியாச்சு. இப்போ ஒவ்வொரு லெக் பீஸா போட்டுக்கலாம். லெக் பீஸ் போட்டு நல்லா கலக்கிட்டுங்க. ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுக்கலாம், இல்லாட்டினா வெயில 1 மணி நேரம் வச்சுக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அப்படியே கருவேப்பிலை மேலால அப்படி போட்டு 1 மணி நேரம் நான் வெயில வச்சு எடுக்க போறேன். 1 மணி நேரம் நல்லா வெயில வச்ச பாருங்க எப்படி ஊறி எப்படி இருக்குதுன்னு. நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு, பீஸ் போட்டுக்கலாம். லெக் பீஸ் அரை வேக்காடு ஆயிடுச்சு, இதை எடுத்து ஒரு தட்டு தட்டிக்கலாம். இது மறுபடியும் எடுத்து உள்ள போட்டுக்கலாம். லெக் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. சுவையான லெக் பீஸ் ரெடி.